நண்பர்கள் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், கரண்ட் அஃபேர்ஸோட கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், 2025ஆம் ஆண்டின் தேசிய சிறார் விருது, அதாவது ராஷ்ட்ரிய பால புரஸ்கார் பெற்றவர் யாருன்னா ஜோஸ்னா சஃபூர், ஸ்ரவன் சிங், அஜய் ராஜ் 3 பேரும் வாங்கியிருப்பாங்க. நண்பர்களே, பொருந்தாத இணையை கண்டறிக. கீர்த்தனா கேரம், கார்த்திகா கபடி, ஜெமிமா ரோட்ரிக்ஸ் கிரிக்கெட். இதே பி அமுதா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. இப்போ பிரதமர் அலுவலகத்தில் கூடுதல் செயலாளராக இருக்கிற. நண்பர்களே, எல்லை பாதுகாப்பு படையின் விமான பிரிவில் முதல் பெண் பொறியாளர் பாவனா சௌத்ரி ஆவார். இந்திய கடற்படையின் போர் விமானியாக பயிற்சி பெற்ற முதல் பெண் துணை லெப்டினன்ட் ஆஸ்தா பூனியா ஆவார். எல்லை பாதுகாப்புனா பாவனா சௌத்ரி, இந்திய கடற்படையின் விமானியாக சேர்ந்தவங்கன்னா ஆஸ்தா பூனியா. பாருங்கள், மத்திய அரசின் தேசிய நுகர்வோர் உதவி எண் 1915 1098 யாருன்னா குழந்தைகளுக்கான பாதுகாப்பு நம்பர். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆகஸ்ட் 2, 2025. ஐஎன்எஸ் வாக்ஷே என்பது நீர்மூழ்கி கப்பல். தமிழகத்தில் புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக தேர்வு செய்யப்பட்டவையானா மகேஸ்வர் தயாள். பொருத்தமான இணையை கண்டறிக. பறவை சரணாலயம் கொடுத்துருக்காங்க. மயானி பறவை சரணாலயம் மராட்டியம், பரன்பூர் பறவை சரணாலயம் ராஜஸ்தான், உப்பலப்பாடு பறவை சரணாலயம் இங்கே மத்திய பிரதேஷ் கொடுத்துருக்காங்க. நவாப்கஞ்ச் பறவைகள் சரணாலயம் உத்தரப்பிரதேசம். இங்கே உப்பலப்பாடு பறவைகள் சரணாலயம் ஆந்திர பிரதேசம். நண்பர்களே, பாருங்கள், 2 கூட்டு கொடுத்துருக்காங்க. நிதி ஆயோக் ஜனவரி 1, 2016 திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. நிதி ஆயோக்கின் தலைவர் ஜனாதிபதி ஆவார். ரெண்டுமே தப்பு. நண்பர்களே, நிதி ஆயோக் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? ஜனவரி 1, 2015. நிதி ஆயோக்கின் தலைவர் யாருன்னா பிரதமர். பாருங்கள், முக்கியமான நாள்கள் கொடுத்துருக்காங்க. அப்துல் கலாம் மாணவர் தினம், அக்டோபர் 15 விவேகானந்த தேசிய இளைஞர் தினம், ஜனவரி 15 சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஆசிரியர் தினம், செப்டம்பர் 5 ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் தினம், நவம்பர் 14. எல்லாமே கேட்ட. இந்த விவேகானந்த தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12. தேசிய ஓய்வு திட்டத்தின் உயர்த்தப்பட்டுள்ள வயது வரம்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 85. ஸ்ரீமத் ராஜ்சந்திர சர்வமங்களா பெண்கள் மேம்பாடு மையம் எங்கு அமைய உள்ளதுன்னா குஜராத். பாருங்கள், 2 கூட்டு கொடுத்துருக்காங்க. ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஜிம்பாப்வே மற்றும் நமீபியாவில் நடைபெற உள்ளது. இந்த கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணியின் கேப்டன் வைபவ் சூரியவன்சி ஆவார். 1 மட்டும் தான் சரி, 2 தப்பு. உலகிலேயே மிக நீளமான விரைவுச்சாலை சுரங்கப்பாதை எந்த நாட்டில் அமைய உள்ளதுன்னா சீனாவில் தான். சர்வதேச இளையோர் பாய்மர படகு போட்டி எங்கே நடைபெறுவதுன்னா தமிழ்நாடு. சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டி ஒரே ஆட்டத்தில் 8 விக்கெட்டுகள் வீழ்த்தியவையானா பூனம் யாஷே. வாங்குவோர் சக்தி சமநிலை அடிப்படையில் பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி PPP அடிப்படையில் இந்திய தற்போது உலகின் எத்தனையாவது பொருளாதாரமாக உள்ளதுன்னா 3வது பொருளாதாரமாக உள்ளது. ஏழை எளிய மக்களுக்காக மிக குறைந்த விலையில் ₹5க்கு உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் டெல்லி. பாருங்கள், ஒரு கூற்றுக்கான கொடுத்தாங்க. படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சென்னை பெரம்பூர் ICFல் தயாரிக்கப்படும் ரயில் ஆகும். இந்த ரயில் முதலில் கவுகாத்தி இடையே இயக்கப்பட உள்ளது. இதன் அதிகபட்ச வேகம் மணிக்கு 180 கிலோமீட்டர் ஆகும். ரெண்டுமே சரி. நண்பர்களே, இந்தியாவின் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் வகிக்கும் நகரம் இந்தூர். இது 7, 8 முறையும் கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.